நம்ம உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸோட ஸ்ட்ராங்கஸ்டான சீலிங் ஜெட்ஸோ பார்த்து பயந்து 8 வில்லேஜ் ஒன்றா சேர்ந்து டார்கெட் வச்சு போட்டு தரலாங்க நம்ம உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸை. ஸோ அதுக்கான காரணத்தை நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எவனோ என்னென்னமோ பண்ண நினச்சும் கூட நம்ம லீஃப் வில்லேஜை ஒரு மண்ணும் பண்ண முடியலை. ஏன் இத்தனைக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லான கிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சியா கிளான் மெம்பர்ஸாலே ஒன்றுமே பண்ண முடியலை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம மதரா லீஃப் வில்லேஜ் அழிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு, அது நடந்திருக்காது. அதே மாதிரி நம்ம ஒபிட்டோ லீஃப் வில்லேஜ் அழிக்க ட்ரை பண்ணுவோம், அதுவுமே ஃப்ளாப்பு தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரோச்சிமாரு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு, அது வேலைக்கே ஆயிருக்காது, பாயை போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதமாக ட்ரை பண்ணியும் கூட நம்ம லீஃப் வில்லேஜை தொடக்கூட முடிஞ்சிருக்காது, ஒரே ஒருத்தனை தவிர. ஸோ அது வேற யாரும் இல்லை, நம்ம நாகட்டோ உசுமாக்கி தான். ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா நம்ம நாகட்டோ மட்டும்தான் லீஃப் வில்லேஜை இருந்திடம் தெரியாமல் பண்ணியிருப்பான். அதாவது ஆல்மைட்டி புஷ் அப்படிங்கிற ஒரு வேலை லீஃப் வில்லேஜவே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டாக மாற்றி விட்டுருவோம். ஃபுல் வீடியோ எங்கள் டைட்டில் மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க.